ஹலோ வீவர்ஸ், மணத்தக்காளி கீரை வாய் புண்ணுக்கும் நல்லது, அல்சர் பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடும். அதே மாதிரி கோவை கீரை சுகருக்கும் நல்லது. இன்னொரு கீரை சர்க்கரை கீரை இல்லையா, அந்த கீரை சர்க்கரை கீரை, அதையும் நீங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பரா. குறிப்பா பள்ளி இல்லாதவங்களுக்கு ஜீரணாகத்துக்கு தான் கடைக்கு தரணும்னு சொல்றேன். குழந்தைங்களும் வேண்டாங்கிற குழந்தைங்களுக்கு இதை போட்டு நெய்யை ஊற்றி ஊற்றிக்கிட்டுங்க, சூப்பரா சாப்பிட குழந்தைங்க. வேணா ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஹலோ வீவர், கீரை செய்ய போது அநேகமா பேச்சுலரா இருப்பீங்க இல்லைங்களா, தம்பிங்களாம், அண்ணங்களாம், அப்பாங்களாம், தாத்தாங்களாம் இருப்பீங்கல்ல. நீங்க எல்லாம் இதை செய்யும் போது இந்த கீரையில கலர் மாறாம இருக்கணும்னா இந்த கீரையை அலசி போட்ட முன்னாடியோ அல்லது பருப்பு போடும்போது மஞ்சள் போடுங்க. அந்த கீரை வெந்ததுக்கு அப்புறம் நசுக்கி பாருங்க. இளங்கீரையா இருந்தா சீக்கிரம் வந்துடும், முத்தனை கீரையா இருந்தா கொஞ்சம் லேட்டா இருக்கும். ஹலோ விவாஸ், எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் கீரைக்கு சூப்பரா. சீரகம், சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதன் பிறகு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கடலை பருப்பு, காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் அது பொறிஞ்ச உடனே போட்டுட்டு இப்போ வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம் ப்ளஸ் அது கூட கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாக பூண்டு சேர்த்தா நீங்கள் ஆஸ்பத்திரி போட்டதில்லை, கேன்சர் வராது. சின்ன வெங்காயம் நார் சத்து உள்ளது, இதை அதிகம் சேர்த்துக்கலாம். சீசன் எப்பெல்லாம் விலை கம்மியாக இருக்கோ அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஓகே, காரம் எனக்கு தகுந்த மாதிரி 4 மிளகாய் போட்டுட்டேன். உங்களுக்கு எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தக்காளியை போட்டுக்கலாம். இது மேலே உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் கல் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் பவுடர் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க.
வாஸ் நல்லா மசிஞ்சு இருக்கும். பாதி இதனால கீரை கலந்து இல்லையா? ஓகே, சூப்பராக இருக்கு பாருங்க, ரொம்ப கலர்ஃபுல்லா. ஓகே, இப்போ உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து வெங்காயத்தை போட்டு கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. ஹலோ வீவர்ஸ், பருப்பு கீரை எல்லாம் ஒன்றா போட்டுருக்கோம் இல்லையா? தாளிச்சிருக்கோம் இல்லையா? இது நல்லா பொரிச்சு இந்த நுரையெல்லாம் அடங்கணும். அடங்கினாதான் கீரை நல்லா. நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. பாய்.